अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे वेद्यो वैद्यः सदा योगी वीरः माधवो मधुः अतीन्द्रियो महामायो महोत्साहो महाबलः 163வது நாமா பகவானுடைய திருநாமங்களில் வேத்யகான்னு ஆரம்பம். உலகத்துல மனிதர்களுக்கு 5 புலன்கள் அளிக்கப்பட்டிருக்க. இந்த 5 புலன்கள்னாலையும் அவன் உலகத்தில் இருக்கிற பொருள்களை அறிந்து கொண்டிருக்க. எந்த பொருள்கள் அறியப்படுகிறதோ அவைகளுக்கு வேத்தியம். இவன் வேத்தான், அறிபவன், அறியப்படும் பொருள்கள். இந்த அறியப்படும் பொருள்களில் சில தர்மங்கள் உள்ள பாருங்க. உருவம் இருந்தால் தான் கண் அறியும். கண்ணுக்கு சுபாவம் என்ன? உருவம் அறியும். வெறும் உருவம் இருந்தால் மட்டும் போராது, அதுல கலர் இருக்கு. அந்த ரூபம் இருந்தால் அறியும். அதே போல காதானது சப்தம் இருந்தால் தான் அறியும். வாசனையை மட்டும்தான் அறியும். நாக்கானது சுவையைத்தான் அறியும். அதே போல உடம்பு நெடுங்க இருக்கக்கூடியதான இந்த தோல் அது ஸ்பர்சத்தை தான் அறியும். இப்படி இருக்கு. நம்ம சரீரத்துல 5 புலன்கள் இருந்த போதிலும் ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு தர்மம் உள்ள பொருளைத்தான் அறியும். இவைகள் எல்லாம் உலகத்துல வேத்தியங்களாக ஆகிவிட்டது. இந்த வேத்தியம் எனக்கூடியதான பதத்துக்கு சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அறியத்தக்கவை, அறியக்கூடியது. அறியக்கூடியதான அத்தனை பொருள்களும் இந்த உலகத்துல இருக்கு. உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாவற்றையும் தாங்கள் அறியலாம். சிலதை ஒரு புலனால் அறியலாம், சிலதை 2 புலன்கள்னால அறியலாம். ஒரு புலனே நிறைய பொருளையும் அறியலாம். குடம் இருக்கு, அந்த குடத்தை கண்ணால பார்க்கிறேன். அந்த குடம் 1 எனக்கூடியதான அதுல இருக்கிற நம்பர் 1ங்கிறத கண்ணால தான் பார்க்கிறேன் இல்லையா? அதுல இருக்கக்கூடியதான கலரையும் கண்ணால தான் பார்க்கிறேன். அதுல இருக்கக்கூடியதான சைஸையும் கண்ணால தான் பார்க்கிறேன். இப்படி நிறைய பதார்த்தங்கள் ஒரு கண்ணே அறியும். அதே போலயே இருட்டு இருக்கு, கண்ணால பார்க்க முடியல, ஆனா அதை தொட்டு பார்த்து இது குடம்னு தெரிஞ்சுக்கிறது. அப்ப குடத்தை கண்ணால பார்க்கலாம், கையால தொட்டு அறியலாம். ஒரு குடம் ஒரு புலன் இல்லாமல் அநேக புலன்களுக்கும் விஷயமாகிறது. ஒரு புலனானது ஒன்னத்தான் அறியணும்னு இல்லை, சில புலன்கள் 2-3 பொருள்களையும் அறியது. ஆனால் இவ்வுலகத்தில் இருக்கக்கூடியதான எந்த பொருளாகட்டும் உங்க 5 புலன்கள்னால அறிய முடியும். புலனாகாத பொருள் ஒன்றும் இல்லை. இது சாதாரணமா நம்ம. ஆனால் இதை அறிவதற்காகவா நாம் பிறந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில இத்தனையும் பார்க்கிறோம், கேட்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனா இதுதான் நாம செய்ய வேண்டியதா அப்படின்னு யோசனை பண்ண. இது எல்லோருமே செஞ்சிருக்க. படித்தவனும் படிக்காதவனும், ஆணும் பெண்ணும், குழந்தையும் வயதானவரும் எல்லாரும் இதைத்தான் பண்ணிட்டு இருக்க. ஆனா இதுதான் நாம பண்ண வேண்டியதா என்று சொன்னேன்னா வேதமானது அது இல்லைங்கிறது. வேதமானதுன்னு சொல்றது நீங்க அறிய வேண்டியதான பொருள் ஒன்று இருக்கு. என்னது? பரம்பொருள்.
அதை அறிவதற்காகத்தான் உங்களுக்கு இந்த பிறவியே கொடுக்கப்பட்டது. ஆத்மாவாரே திரஷ்டவ்யா தோதவ்யா மந்தவ்யா விதித்யாதிதவ்யா. அறிய தகுந்தது அறிய வேண்டியது உங்க ஆத்மஸ்வரூபம் தான். வேதமே ஸ்பெஷலா சொல்றது ஆத்மாவாரே திரஷ்டவ்யா தத் விதிஜ்ஞாதத்வா தத் பிரம்மா. அதை அறியவும் அதுதான் பிரம்மம் சொல்றது. அவர்தான் அறியப்பட வேண்டும். நம்ம அறிந்த பொருள்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாமே அறியலாம், அதை பத்தி ஒன்றும் சொல்லல. ஆனா தாங்கள் இப்பிறவியில அறிய வேண்டியதான பொருள் ஒன்று இருக்கு. அந்த பொருள் அறிந்தீர்களேயானால் அதற்கு பிறகு வேற ஒன்றும் அறிய வேண்டியதில்லை. அதை அறியாத போனால் மற்ற பொருட்களை எல்லாவற்றையும் அறிந்தும் பிரயோஜனம் இல்லை. இகதே தவேதி தரதமஸ்தி நதேதிஹாவேதி மாதி வினஷ்டி. இகதே தவேதி, இந்த உலகத்தில் உயிரிருக்கும் பொழுது அதற்குள்ள தாங்கள் அதை அறிந்தீர்களேயானால் அந்த சத்தியமஸ்தி, அந்த உண்மையான ஸ்வரூபம் உண்டு. நதேதிஹாவேதி, இந்த நிலையில அதை அறியலைனால் மகாதீவினி, எவ்வளவு நாட்டமும் சொல்ல முடியாது. நமக்கு எவ்வளவு லாபம் என்பது சொல்ல முடியாது. ஆகையால் மகான்கள்லாம் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு பிராணியுடைய சரீரத்திலையும் இதயத்திலும் இருக்கக்கூடியதான ஆத்மாவை பார்த்து அமிர்தாபவந்தி, முக்தியை பெறுகிறார்கள். ஆகையால் அறிய வேண்டியதான பொருள் பகவத் தத்துவம் ஒன்றுதான். பரம்பொருளை அறிய வேண்டியது ஒன்றுதான் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். ஆனால் அதை பார்க்காமல் இவைகளை பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் அறிகிறோம். ஆகையால் இத்தனை பொருள்களுக்கும் மூலமாக அறிய வேண்டியதான பொருள் என்ன இருக்கு, ஆத்ம தத்துவம். அந்த ஆத்ம தத்துவம் தான் பகவானாக இருக்கிறார். ஆகையால் வேத்தியனா இருக்கிறவர் யார், அவர்தான். நித்ரேயசார்த்திதி வேதனார்ஹத்வாத், நித்ரேயசார்த்திதி மோட்சார்த்திதி. முக்தி வேணும் என்று நினைக்கிறவர்களால் பார்க்க வேண்டியது அது ஒண்ணுதான். மற்றவர்களெல்லாம் உலகத்துல சுகம் வேணும்னு நினைக்கிறேன், நல்ல பேர் வேணும்னு நினைக்கிறேன், வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில முன்னேறினா போரும்னு நினைக்கிறார். ஆனா அது அனித்தியமா இருக்கு, ஒரு நாளுக்கு அழியத்தக்கது என்கிறது அவர் அறியணும். ஆனா வஸ்துதா மறுபிறவி இல்லாமல் சாஸ்வதமான சுகம் தங்களுக்கு வேணுமேயானால் அதற்கு அறிய வேண்டியது ஒண்ணுதான். எது, பகவானை. அதனால பகவானுக்கு என்ன பேரு, அறியத்தக்கவர். ஆத்மாவாரே திரஷ்டவ்யா, அதுதான் அறியத்தக்கவர். வேத்யா. இது என்ன, இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனாக பிறந்தவன் எல்லோரும் தன் வாழ்நாளுக்குள்ள அந்த பரமாத்மாவை அறியணும். அது இப்ப அப்பான்னு சொல்லணும், எப்பவாதும். அதை அறிவதற்காகத்தான் முதல்லையே உபநயனத்திலேயே அவருக்கு காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு இருக்கோம். காயந்தம் திராயதே இது காயத்ரி. வெறுமனை சொல்லிட்டே இருக்கா, வேற ஒண்ணும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு நமக்கு ஆத்ம தத்துவத்தை அறியக்கூடியதான ஒரு நிலை வரும். பிறகு குருவிட்ட போய் சிரவணாதிகள் வந்து. ஆகையால் இப்படிப்பட்டதான பதார்த்தம் பகவானுடைய ஒரு ஸ்வரூபம், பகவானுடைய சரணாரவிந்தங்களை தாங்கள் அடையணும் என்பதற்காக அதை அறியத்தக்கவர் வாழ்க்கையிலேயாத பரமாத்மா. ஆகையால் அவருக்கு என்ன பேரு, வேத்யா. வேத்தியனோட மட்டுமல்ல, வைத்தியா. இந்த வைத்தியன்னு சொன்னா டாக்டர்னு நினைக்கிறோம். டாக்டர்னா முதல்ல அவர் தான் சமோத இந்தியோ விடது அப்படின்னு பரமாத்மாவைத்தான் சொல்லி. இங்க இருக்கக்கூடியதான டாக்டர்னா அவருடைய அனுகிரகம் இருக்கிறதுனால இவரை ஏதோ பண்ணிட்டு இருக்கார். அந்த அனுகிரகம் இருக்கிறதுனாலதான் இவ ஏதோ கொடுக்குற வந்து வேலை செய்யுது. அவளுக்கே தெரியும், அவன் என்ன சொல்ல, இதை போட்டதோ பார்க்கலாம், அப்படிதான். ஆனா நான் கூட வந்து சொல்லுங்க, மறுபடியும் டாக்டர் வாங்குவாங்க.
என்ன காரணம்? நமக்குள்ள என்ன நடக்கிறது, என்ன ஏதுன்னு யாராலையும் சொல்ல முடியும். என்ன ஆகும் யாருக்கு தெரியும்? பரம்பொருளான அவருக்குத்தான் தெரியும். அவர்தான் இவைகள்லாம் ஒரு சாதனம், ஒரு குட்டி மதிப்பா சொல்றார். இந்த வியாதியா இருந்தா இந்த வந்து கொடுக்கலாம் மாட்டோம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காரு. ஆனா நிஜமான வைத்தியன் பரமாத்மா தான். ஆனா அந்த வைத்தியங்கிறது இங்க சொல்லப்படவில்லை. இங்க எப்படி? வித்யால் அறியத்தக்கவர் வைத்தியர். வித்யைகள், வித்யான அறிவுன்னு, அறிவுக்கு அறிவா இருக்கிறவர். நமக்கு வேதங்கள் வித்யைகளாக அமைந்து, அந்த வேதங்களோட 6 அங்கங்கள் சித்தா, கல்பா, வியாக்கரணம், நிருக்தம், சந்தா, ஜோதிடம். அது இல்லாமல் 6 விதமான தர்சனங்கள். இவைகள் எல்லாவற்றையும் வித்யா வித்யா என்று சொல்றது. வித்யான்னா அறிவை தரும் சாதனம், வித ஞானேங்கிறது. அந்த அறிவை தரும் சாதனமா இருப்பதனால் அதுக்கு வித்யானது. அந்த வித்யானது எந்த அறிவை கொடுக்கிறது உங்களுக்கு? அது வார்த்தை எக்கனாமிக்ஸ் வார்த்தை என்னன்னா ஆர்த்திகமான பொருள்கள அறிவுகள். பிசிக்ஸ் வார்த்தையால் பௌத்திகமான விஞ்ஞானம் கொடுக்கிறது. கெமிஸ்ட்ரி வார்த்தையால் ரசாயன விஞ்ஞானம் கொடுக்கிறது. அதே போல பாட்டனி வார்த்தையானா விருட்ச விஞ்ஞானம் வருது. இப்படி ஒவ்வொரு படிப்பை வார்த்தை அதற்கு தகுந்ததான அந்த அறிவு மட்டும் வருது. ஆனா இந்த அறிவுகள் எல்லாம் நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களின் ஒரு பகுதியை தான் கொடுக்கிறது. ஆனா உலகத்துல உங்க ஆத்மா எங்கும் வியாபித்தது. எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருக்கு. வளையோ, செங்கிலியோ, மோதிரமோ அல்லது தோடோ எல்லாவற்றையும் அடிப்படையாக இருக்கக்கூடியது தங்கம். அந்த தங்கம் தான் இப்படி அநேக விதமான உருவங்களை எடுத்துக்கொண்டிருக்கு. அதே போல தங்கம் போன்று இருக்கிறது ஆத்மா. அந்த ஆத்மாவில் இத்தனை பதார்த்தங்களும் காணப்படுகிறது. நாம் அதற்கு மேல இருக்கிற பொருட்களை பார்த்து அதுக்குள்ள இருக்கிற ஊடுருவி இருக்கிற ஆத்மாவை மறந்திருக்கோம். ஆத்மாவை கிரகிக்கல. நம்ம இத்தனையும் பார்க்கிறோம். ஆனா அந்த ஆத்மாவை கிரகிக்கணும் என்றுதான் சாஸ்திரங்கள் சொல்லும். ஆனால் அவர் யாரு? அறிவுகளால் அறியப்படுபவர். அத்தனை சாஸ்திரங்களும் நியாயமா இருக்கட்டும், சாங்கியமா இருக்கட்டும், பூர்வீமாசையா இருக்கட்டும், வேதாந்தமா இருக்கட்டும், சகல சாஸ்திரங்களும் எதை சொல்கிறதோ அந்த தத்துவம் இதுதான். பிரம்ம வித்யா சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அகர்வாய ஜேஷ்ட புத்திராய ஒரு உபனிஷத்து சொல்றது. அந்த பிரம்ம வித்யை சொன்னார். யாருக்கு சொன்னார்? பிரம்ம வித்யா சர்வ வித்யா பிரதிஷ்டாம். எல்லா வித்யைக்கும் பிரதிஷ்டையா இருக்கிறது, அடிப்படையாக இருக்கு. எதை வாசித்தால் மறுபடியும் இன்னொன்றை வாசிக்க வேண்டியதான ஒரு நிர்பந்தம் இல்லையோ, எல்லா அறிவுக்கும் முடிவாக உள்ளதோ அதை கொடுத்தார். இந்த ஆத்ம வித்யை எப்படிப்பட்டது? இதை வாஸ்தவமையானால் எல்லா வித்யைக்கும் முடிவு இதுதான். எங்கும் வந்து சேர வேண்டியது. நதியினாம் சாகரோ நதி. எந்த நதியாகட்டும், கங்கையாகட்டும், காவேரியாகட்டும், கிருஷ்ணா ஆகட்டும், எந்த நதியாகட்டும், கங்கேக யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி இத்தன நதிகளும் அது கடைசியில எங்கு போய் சேர்றது? சமுத்திரத்துல போய் சேரும். சமுத்திரத்துல போய் சேர்ற வரைக்கும் அதுக்கு ரெஸ்ட் கிடையாது, ஓடிட்டே இருக்க. எப்ப சமுத்திரத்துல போய் சேர்றது? அபார யதா நத்யந்தமான சமுத்திரே அர்த்தங்கி நமரூபே விஹாய. அது என்ன? சமுத்திரத்துல போன பேரு அர்த்தங்கி. நதிங்கிற பேரே கிடையாது. ஆனா என்னன்னா சாந்தி அடையுது. இதற்கு முன்னால நதியானது சாந்தமாக இல்லை, வேகமாக இருந்தது, ஓடிக்கொண்டிருந்தது. அது ஏதோ தேடிக்கொண்டிருந்தது. எப்பொழுது சமுத்திரத்தை போய் அடைஞ்சதோ சமுத்திரத்தோட ஒன்னா போயிடுது. தனியாக தனக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும் எனக்கூடியதான நிலையை பெறல, சாந்தமாக ஆகிவிட்டது. அதே மாதிரி தான்
மனுஷன் அலைஞ்சு அலைஞ்சு பல பிறவைகளை எடுத்துட்டு ஒவ்வொரு பிறவையிலும் இதை விட அது தேவையில்லை, அதை விட இது தேவையில்லை அப்படின்னு அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கான். ஒவ்வொரு நிலையிலையும் அவனுக்கு இன்னொரு நிலைத்தான் வேணும்னு எதிர்பார்த்து படிக்கிற காலத்துல நான் ஹைஸ்கூல் போனா தேவைங்கிறான், ஹைஸ்கூல் போனப்புறம் காலேஜ் போனா தேவைங்கிறான், அதுவும் முடிச்ச உத்தியோகம் வந்தா தேவைங்கிறான், உத்தியோகம் வந்த பிறகு என்ன நினைக்கிறான், வேற வழியே இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான், குழந்தை பிறந்தா தேவைங்கிறான், குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்காக வருத்தப்படுறான். இப்படி ஆச்சு வானப்பிரஸ்தமாச்சு சன்னியாகாசமாச்சு. அப்புறம் திருப்தி உண்டோ? அப்புறமும் இல்லை. நல்லா யோஜனை பண்ணி பார்த்தாங்க, சன்னியாசிகளுக்கு கூட மானசிக திருப்திங்கிறது கிடைக்கும். அந்த திருப்தி எங்கே கிடைக்கும்? தாங்கள் தங்களுடைய ஆத்மாவை அறிந்தார். ஆகையால் அவைகளை அறிவிக்கக்கூடியதானதான் இந்த சாஸ்திரங்கள். ஆகையால் வித்யைகள் நான் அறியக்கூடியது. இந்த வித்யானது சொல்லும் பொழுது நாத பரமஸ்தி நாத பரமஸ்தி இது பகவான் சனத்குமாரா. சனத்குமாரர் நாரதருக்கு சொல்றார். நாரதர் ரொம்ப கவலைப்பட்டு யாரையோ கேட்டு ஒன்றும் தெரியாமல் அவர் சனத்குமார் காலத்தில் இருந்தார். சனத்குமார கேட்கிறார், ஐயா உங்க போல சுதம் தேவனே பகவது சேர்த்தியா தங்கள் போன்றதான மகான்களிடத்தில் கேட்டிருக்கிறேன். எனது தரதி சோகம் ஆத்மவிது. யார் ஆத்மாவை அறிந்தாலோ அவளுக்கு எல்லா விதமான துன்பங்களும் நீங்குகின்றன என்று கேட்டிருக்கேன். நானும் எல்லாவற்றையும் படித்து படித்து அழுந்து போயாச்சு. ருக்வேதம் பகவோத்கேனி, யஜுர்வேதம் பகவோத்கேனி, ராமவேதம் பகவோத்கேனி, அதர்வவேதம் பகவோத்கேனி வரிசையா அத்தனையும் வாசிச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த மனசுல நிறைவு அழகியே. அதுக்கு தாங்கள் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னா அப்பொழுது அவர் நான் பிரம்மே சிவாதீதா வா பிரம்மே சிவாதீதா மனோ பிரம்மே சிவாதீதா அப்படின்னு நிறைய உபாசனைகளை சொல்லி சொல்லி கடைசியில பூம வித்தியை சொல்லி எங்க இந்த பரமாத்மா எந்த நிலையில உன்னால அறியப்படுகிறதோ அந்நிலையில் வேற ஒன்றும் அறியப்படாது, வேற ஒன்றும் தெரியுது கேட்கப்படாது, வேற ஒன்றும் சுவைக்கப்படாது. அப்படிப்பட்டதான வேற ஒன்றும் என்ன இந்த ஒரு தத்துவம் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்டதான அத்வைத நிலை இருக்கே, அந்த நிலையெல்லாம் மிக சிறந்தது அப்படின்னு பூமைவ சுகம் அப்படின்னு ஆனந்தமான ஒரு ஸ்வரூபத்தை எடுத்து சொல்லி அதை அவருக்கு காட்டி அந்நிலையிலேயே அவரை நிற்க வச்சு பிறகு சொல்ற நாத பரமஸ்தி. இது மேல ஒண்ணும் கிடையாது. இப்படி எந்த துறையிலையாலும் உங்களால முடிக்க முடியுமா? கணிதம் இருக்கட்டும், கணக்கு பாருங்க, அல்லது பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ எதுவா இருந்தாலும் அவன் பாட்டுக்கு ரிசர்ச் கண்டுபிடிச்சுட்டே எங்கேயும் முடியவே கிடையாது. ஜுவாலஜியாகட்டும் பாட்டனியா புதுசு புதுசா பயோமெட்ரிக்ங்கிறான், எக்கனாமிக்ஸோ எக்கனாமிக்ங்கிறான், என்னென்னமோ கண்டுபிடிச்சுட்டு இருக்கான். அதுலயும் ஏதோ உனக்கு வந்துட்டு தான் இருக்கான். ஆனாலும் போதுமா? அது முடிவில்லை, இன்னும் ஏதோ ஓய்ந்துதான் இருக்கு. அதுக்கு மேல ஏதோ ஒரு தத்துவம் இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா எதை அறிந்தால் மனிதன் பரிபூர்ணமான நிலையை அடைகிறானோ அதான் ஆத்ம வித்யா மகா வித்யா ஸ்ரீ வித்யா காம தேவிதா அப்படின்னு இந்த பிரம்ம வித்யை பரம்பொருள். ஆகையால் எல்லா அறிவாரையும் அறிவூட்டுபவர், அறியத்தக்கவர், அறியப்படுபவர் வைத்தியா. வைத்தியான்னு டாக்டர்னு அர்த்தம் இல்லை இங்கே. வைத்தியா சர்வ வித்யானாம் ஏது திருத்துவார். எல்லா படிப்புகளாலையும் இவன் தான் அறியப்படுகிறார். எல்லா படிப்புகளுக்கும் அதிஷ்டானமாக இவர் தான் இருக்கிறார். ஆகையால் எல்லா படிப்புகள்னால் அறியக்கூடியதான ஒரு சுலபம் வேதித்திரு. யார வேதித்திருக்கும்? யாருக்கு? பரமாத்மாவுக்கு. ஆகையால் எல்லா வித்தியைகளும் இவர் தான் அறிகிறார். அது ஈசான சர்வ வித்யானான ஈஸ்வர சர்வபூதான பிரம்மாதிபதி அப்படின்னு எல்லாவற்றையும் அறிந்திருக்கார். அதான் ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் பவதி. எதை அறிந்தால் எல்லாமும் அறியப்பட்டதாக ஆகும். அப்படிப்பட்டதான பரமாத்மா ஞானஸ்வரூபி, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு எந்த பிரம்மத்தை சொல்றதோ
அந்த பிரம்மமானது வைத்தியா. எப்படி சர்வ வித்யானாம் வேது திருத்வா வைத்தியா. பிறகு சதா யோகி, எப்பவும் யோகியா இருக்கார் சார் அப்படின்னு அந்த அர்த்தம் இருக்கட்டும். ஆனா நிஜமான ஒரு அர்த்தம் என்ன, இந்த யோகம்னா ஆவிர்பாவம்னு அர்த்தம். தோணுதல், நமக்கு நம்ம ஸ்வரூபம் தோணணும். பகவானுக்கு அவருடைய ஸ்வரூபம் எப்பொழுதும் தோணிக்கொண்டே இருக்கு, நமக்கு எப்பவும் தோணணும். நாம் பிறந்தண்ணிலிருந்து என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நாம் இன்னாலும் நினைச்சிருக்கோம். நான் ஆண், நான் பெண், நான் கருப்பா இருக்கேன், நான் நீளமா இருக்கேன், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன். இதுதான் நம்மளுடைய ஸ்வரூபம். இந்த சரீரத்துல பிறந்தண்ணிலிருந்து எது இருக்கோ இதைத்தான் நீங்க நினைக்கிறீங்களே தவிர அதுக்கு முன்னால் உங்களுடைய வடிவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமோ? போன பிறகு நீங்க மனுஷன் தானா இல்ல வேற ஏதா? அப்ப அதையும் நான் தானே நினைச்சேன். அப்ப நம்மளுடைய சொரூபம் அட்லீஸ்ட் இப்பொழுதாலும் நம்மளுடைய சொரூபம் நமக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னா, தாங்கள் எதை அறிந்து கொண்டிருக்கீங்களோ அது உங்களுடைய கூட்ட உடல்தான். அம்மாங்கிறோம், அப்பாங்கிறோம், அக்கா தங்கிங்கிறோம், அண்ணன் தம்பிங்கிறோம், எல்லாம் நம்ம பிறந்ததிலே வந்து சேர்ந்தது. இவைகள்லாம் ஸ்தூல சரீரத்தோட சம்பந்தப்பட்டதே ஒழிய ஆத்மாவோட சம்பந்தப்பட்டதா? இங்க பிறந்ததுனால இந்த சூழ்நிலை. சில பேர் அந்த இடத்துல படிச்சதுனால அந்த நான் ஆஸ்தானியன் என்னங்கிறான். இப்ப எல்லாம் போயிடுது. ஒரு காலத்துல இருந்தது அப்படி ஆக்ஸ்போர்ட்ல படிச்சேன், இத்தனைதான் இங்க படிச்சாலும் நீங்க எங்க படிச்சேங்கிறதே கணக்கு. எங்க உத்தியோகத்துல சேர்ந்தேன், உத்தியோகம் சேர்ந்ததுல எல்லா படிப்பும் கிருஷ்ணார்பணம், எங்க படிச்சா என்னங்கிறான். ஒரு காலத்துல அப்படி இருந்தது. இருக்கலாம்னு சொன்னா அந்த ஒரு போய் வேற இல்லாம அதை ஒரு கேட்கும், அப்படி இருந்தது. இப்ப இவைகள்லாம் நம்ம என்ன அவளாம் ஆரோப்பம் பண்ணிருக்கோம், இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன். இவைகள்லாம் நம்ம மனசு புத்தி இவைகளோட சேர்ந்ததே வழிய வஸ்துதா இவைகள்லாம் நாம் என்று சொல்லிக்க முடியுமோ? கிடையாது. ஆனா இந்த நான் எனக்கூடியதாத்தான் நமக்கு மறைஞ்சிருக்கு. இந்த நான் என்று தாங்கள் எதை கூறுகிறீரோ அது என்னது என்று உங்களுக்கு தெரியல, நான் மட்டும் தெரியும். நான்கிறோம், நான் வெளுப்பா இருக்கேன் கருப்பா இருக்கேன்னு சரீரத்தை வச்சு சொல்லிட்டு இருக்கோம். நான் படித்தவன் படிக்காதவன் என்று புத்தியை வச்சு சொல்லிட்டு இருக்கோம். நான் பலசாலி பலஹீனன் அப்படின்னு புத்தியை வச்சது, இந்த பிராணனை வச்சது சொல்லிட்டு இருக்கோம். அதே போலயே நான் ரொம்ப கவலையோடு இருக்கிறேன், நான் பயத்தோடு கூடினவன் என்ற மனசை வச்சு சொல்லிட்டு இருக்கோம். இத்தனையும் அந்தந்த நிலையில சொல்லுகிறோமே தவிர நிஜமான நம்மளுடைய சுரூபம் என்ன தெரியும் உங்களுக்கு? மறைஞ்சிருக்கு, தெரியும். இந்த நிஜமான நம்மளுடைய சுரூபம் உள்ள இருக்கக்கூடியதான ஜோதி வடிவமாக இருக்கே, அதுதான் நம்மளுடைய சுரூபம். அதை நாம் அறிவதற்காகத்தான் எல்லா சாஸ்திரங்களும் இந்த பகவானுடைய அனுகிரகம். அந்த ஸ்வரூபம் மட்டும் பகவானுக்கு மறையாமல் எப்பவுமே தெரிஞ்சிருக்கு, நமக்கு மறந்தது. நமக்குன்னு எது உங்களுக்கும் எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளும். அது எப்ப அறிவிக்கப்படும்? எப்பொழுது தாங்கள் அந்த வேதாந்தங்களை கவனித்து சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி தியானம் பண்ணி அதனால் அந்த அஞ்ஞானமானது போகிறதோ அப்பொழுது நம்ம ஸ்வரூபம் ஆவிர்பாவம் ஆகும். பகவானுக்கு அப்படி இல்லை, அவருக்கு எப்பவும் தெரிஞ்சது. அதனால்தான் ராமனா இருக்கும் பொழுது கிருஷ்ணனா இருக்கும் பொழுது அவருக்கு அஞ்ஞானத்தினால ஆவரணம் இல்லை, விக்ஷேபம் மட்டும் இருந்தது. உலகம் காணப்பட்டது அவர்களுக்கு. ஆனா நான் பிரம்மம் எனக்கூடியதான நினைவு அவளுக்கும் இருந்தது. இருந்த போதிலும் ராமன் நான் மனுஷன்னு வேணும்னு சொல்லிக்கிறார். ஜாதோகம் மானுஷம் மத்தியே ராமன் தகவதாத்மஜம் அப்படின்னு சொல்றார். கிருஷ்ண பரமாத்மா பிறந்தண்டிலிருந்து நான் பிரம்மம்னு எல்லோருக்கும் காட்டிக்கொண்டே இருந்தேன். தெரிஞ்சுங்கோன்னு காட்டிக்கொண்டே அத்தனை லீலைகளையும் பண்ணினார். அப்ப அவளுக்கு நான் பிரம்மம் நான் தெய்வம் எனக்கூடியதான அறிவு இருந்தது. மனுஷனுக்கு அது இல்லை. அதனால பகவான் எப்படி சதா யோகி, சதா ஆவிர்பாவஸ்வரூபம் உள்ளவன். தன்னுடைய உருவம் தனக்கு எப்பொழுதும் அறியப்பட்டதாகவே இருந்தது. ஆத்மஸ்வரூபம் அவருக்கு அறிவுடன் கூடியிருந்தது. ஆனா நமக்கு நாம் எங்கேங்கிறது குரு சொன்னாலும் கர்ணபோதே சாத்தியமானோகின் 100 தரம் வேதாந்தங்கள் சொல்லிக் கொண்டிருந்த போதிலும்
மறுபடியும் பிரம்மா அப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த கிளாஸை விட்டு வெளியில போனதுமே நம்ம சொல்றது என்ன ஏன் இது பிறந்தண்ணிலிருந்து ஒவ்வொரு கணமும் ஞாபகத்திற்கே இருக்கு. எப்பொழுதுமே பிறந்தண்ணிலிருந்து கண்டினியூஸா இருக்கு. இது கேட்கும் போது மட்டும்தான் இது இருக்கு. ஆனா இது என்ன ஆகணும், இது வலுத்ததேயானால் பிறகு அது போயிடும். இது வலுக்கிறதுக்கு மறுபடியும் கவனம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆகையால் நாமெல்லாம் சதா யோகி இல்லை. பகவான் யாரு? சதா ஆவிர்பாவ ஸ்வரூபம். எப்பொழுதும் தன்னுடைய நிலையானது தனக்கு அறியப்பட்டதாகவே உள்ளவர். அவரை அறிந்தோமையானால் நமக்கும் அந்நிலை கிடைக்கும் என்பதற்காகத்தான் அவரை சதா யோகி என்று தியானம் பண்ணணும். சதா ஆவிர்பூத ஸ்வரூபத்வா சதா யோகி. அவருடைய ஸ்வரூபம் அவருக்கு எப்பொழுதும் ஆவிர்பூதமா இருக்கு. நமக்கு எப்படி வேதாந்த வாக்கியத்தினால ஏற்பட்டதான விருத்தி வறுமையானால், அகண்டாகார விருத்தி வறுமையானால் அப்பொழுது தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு வீரா, இந்த வீரன்னு சொல்றாரு பார்த்தா, இந்த வீரான்னு சொன்ன சாதாரணமா நம்ம ரொம்ப பலசாலிகள், அவன் வீரன் சூரன் அப்படின்னு. இந்த வீரன்கிற பதார்த்தத்துக்கு என்னன்னா தர்மத்தை நாசம் பண்றவாள்னு ஆசுராள்னு. அந்த வீராளை கொன்னவர் பரமாத்மா. ஆகையால் அவருக்கு வீரான்னு. வீராளை கொன்றார் அப்படின்னா இந்த அரக்கர்கள் எல்லாம் எப்பொழுதும் ரொம்ப, இந்த அரக்கர்கள் அசுரான என்ன அர்த்தம்னு கொஞ்சம் பார்ப்போம். அசுன் ராதியே அசுரா, புலன்களை எப்பொழுதும் சந்தோகப்படுத்துகிறார்கள். அதனால அவருக்கு அசுராள். கண்ண காது மூக்கு நாக்க தோல் எனக்கூடியதான ஐம்புலன்கள், இது எப்பொழுதுமே மனிதனுக்கு சந்தோஷத்தை நாடுகிறது. கண்ணால பார்க்கிறேன், பார்க்கும் பொழுது நீங்க என்ன பண்றது, தேடுறேன். எதை தேடுறேன்? சுகத்தை தேடுறேன் இல்லையா? எது சுகமா இருக்கோ அங்கே நிற்கிறது. அப்படியே கடைச்சலுக்கு போறேன், அங்கே வெளியில இது அட்வைஸ் பண்ணி கொண்டிருக்கான் பொருட்களை, அங்கேயே நின்று பார்த்துட்டே இருக்கேன். ஏன்? அதை பார்த்தா நல்லா இருக்கு. அதே வேற ஏதாவது பதார்த்தம் கண்ணுக்கு பிடிக்காதான பதார்த்தமா இருக்கு, உங்களுக்கு பிடிக்காத பார்த்தா கண்ணை பிடிக்குது. ஏன் சுவாமி இதை பார்ப்பானே, அதை பார்க்காம கண்ணை மூடுவானே அப்படின்னு அந்த கண்ணால உங்களுக்கு எப்பொழுதுமே சுகம் வேணும் அப்படிங்கிறது, சுகத்தை அளிக்கிற பொருளை பார்க்கத்தான் தாங்கள் விரும்புவீர்கள். அதே போல உங்களுக்கு பிடித்ததான விஷயங்கள் வந்து அதை ரொம்ப நேரம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஊர்வம் மணிக்கணக்கா கேட்கிறோம். கிரிக்கெட்டை பத்தி பேசினா கேட்கிறோம், பாலிடிக்ஸ் பத்தி பேசினா கேட்கிறோம், இவைகள்லாம் கேட்கிறோம். ஆனா மனிதர்களை யாராவது வழக்கம் இல்லாதவர்களுக்கு கிளாஸுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு என்கிறார். வீடியோட்டு சொன்னது இல்லையா? லோகத்துல பாலிடிக்ஸ் நடந்துதானே நடந்துட்டு, அது மற்ற பதார்த்தங்கள் மட்டும் புதுசா இருக்கா? அப்ப என்ன, நடந்த விஷயத்தை நடந்தால் மறுபடியும் கேட்கிறதுக்கு இஷ்டம் இருக்கு. மணிக்கணக்கா டிவியில சீரியல் பார்த்துட்டு இருக்கிற மகான்கள்லாம் இருக்கா, அதுல என்ன புதுசா இருக்கு இல்லையே. ஆனா இது மட்டும் அவளால பிடிக்கல. காரணம்னா அவளுக்கு இந்த சம்ஸ்காரம் இல்லை. அந்த காதானது அவளுக்கு எதை வேணும்னு தோன்றதோ அதுலதான் துவைக்கிறது, அதுலதான் போட்டு. எது உமக்கு நல்லதோ அது என்கிறது காது கவனிக்காது. இதுதான் நல்லது என்று நமக்கு சொல்லணுமையானால் புத்தி சொல்லணும். உங்களுடைய புத்தியானது அப்பா அது இனிமையானதுக்கு, ஆனா அது ஹிதம் அல்ல. இப்பிறவில உனக்கு நன்மையை எது கொடுக்கும், இதுதான் கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு புத்தி சொல்லணும். ஆனா அந்த புத்திக்கு எப்படிதான் தெரியும் இதான் நன்மை, இது நமக்கு நன்மையை தராது என்று புத்திக்கு எப்படி தெரியும்? அதுவா புத்திக்கு சாஸ்திரம் சொல்லும். சாஸ்திரம் குருவானது எடுத்து சொல்வார், அப்பொழுது அந்த புத்திக்கு தெரியும். பிறகு அந்த புத்தியானது புலன்களை அதனுடைய டைரக்ஷனா மாற்றும். மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன வேணும், இதற்கு மட்டும் இருந்தா போறாது, டைரக்ஷன் வேணும். என்ன குழந்தைங்க நீ இது படிப்பா அப்படின்னு, இந்த வழியில போப்பா,
சந்தியாவந்தனம் பண்ணு, தேவ பூஜையை பண்ணு, மனசு நிம்மதியா இருக்கிறதுக்கு வழிக்கு வந்து அப்படின்னு டைரக்ஷனும் வேணும். அது யாரு கொடுக்கும்? புத்தி மனப்பிரகிரகவான்மரா அப்படின்னு இந்த புத்தியினால புலன்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா இந்த புத்தியானது புலன்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த புலன்களை இதை கேட்கணும். இந்த அசுராலாம் என்ன பண்ணிட்டா, பிறந்த பிறகு வாழ்க்கையில ரொம்ப முன்னுக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்லி தீவிரமான தபசு பண்ண ஆரம்பிச்சேன். மகா தபசு பண்ணினா பெரிய பவர் எல்லாம் அடைஞ்சான். அந்த சக்தியை அடைஞ்சதுல அவனுக்கு பேசிக்கா எது நல்ல வழின்னு தெரியல. அதற்காக அவன் முயற்சி பண்ணல. நிறைய சக்தியை சம்பாதிச்சிருக்கான், நிறைய காசு இருக்கு, நிறைய பவர் இருக்கு, எல்லாம். ஆனா எந்த வழியில நான் இதை உபயோகப்படுத்தணும் எனக்குடையதான நல்ல வழி தெரியல. இன்னைக்கு நடந்தது உலகத்துல இப்படித்தான் இருக்கு. நமக்கு அடுத்த ஜெனரேஷன் தான் பாருங்க, நம்ம அந்த வயசுல பண்ணாத செயல்கள் தான் பண்றாங்க. அவ்வளவு நல்லா படிக்கிறேன், அத்தனை விஷயங்களும் தெரிந்து கொண்டிருக்காங்க. நமக்கெல்லாம் எஸ்எஸ்சி படிக்கிற வரைக்கும் டெலிபோன் பண்ண தெரியாது, டிவி ரிமோட் ஆஃப் பண்ணவே தெரியாது. இப்பெல்லாம் அவன் பாட்டுக்கு செல்போன்ல அப்பாவை கூப்பிடுறோம். என்னடா பண்ணுங்க, 4 வயசு வரைக்கும் இப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு அந்த பொருட்களை எல்லாம் எப்படி உபயோகப்படுத்தணும், எப்படி வைத்துக்கணும் எல்லாம் தெரிஞ்சிருக்க அவளுக்கு. ஆகையால் இன்டெலிஜென்ஸ்ல குறைச்சல் இல்லை, அவளுக்கு புத்தி சக்தியில குறைஞ்சல் இல்லை. ஆனால் அதை என்னமாக நம்ம வாழ்க்கையில உபயோகப்படுத்தணும் எனக்கூடியதான டைரக்ஷன் தான் அவளுக்கு. அது சாஸ்திரம் தான் சொல்லணும். அந்த சாஸ்திரம் சொல்லணும், சம்பிரதாயம் சொல்லணும். அதை நாம சொல்ல மறந்து போயிட்டு இப்ப. அதனால்தான் அந்த ப்ராப்ளம். இப்போ வஸ்துதா என்ன அப்படின்னா, இந்த அரக்கர்களை தான் அதிகமாக தபச பண்ணி ஏதோ ஒரு தெய்வத்தை நாடி அவைகள்லாம் அவரிடத்தில் வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடியதான உயர்ந்ததான சாஸ்திர தத்துவத்தை அறியாமல், பகவத் தத்துவத்தை அறியாமல் இந்த புலன்களுக்கு எப்படி சந்தோஷப்படுத்துறது என்கிற வழி மட்டும் வேணும்னு நினைக்கிறேன். ஆகையால் என்ன ஆச்சு, அவளுக்கு ரொம்ப பவர்ஃபுல் பீப்புளா ஆனா கெட்ட வழியில போகும். மற்றவர்களுக்கு அவ துன்பத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். உலகத்தில் இருக்கிற எல்லாமே எனக்குத்தான் வேணும், எல்லா காசும் எனக்குத்தான் வேணும், எல்லா நல்ல பொருளும் எங்கிட்ட தான் வேணும், இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு. அதனாலதான் அவளுக்கு ஆசுரான்னு தெரியும். ஒரு அசுரனுக்கு ஹிரண்யாட்சன்னு பேரு. ஹிரண்யம்னா தங்கம். அவன் கண்ணன்லாம் தங்கத்துலதான் இருந்தது. எங்க தங்கம் வந்தாலும் அது எனக்கே வேணும். தங்கம் எங்கிறது உபலட்சணம். காதெல்லாம் எனக்கு தான் வேணும், சுகங்கள்லாம் எனக்குத்தான் வேணும், எல்லாமே என்னிடத்துலத்தான் இருக்கணும் அப்படின்னு அவனுடைய கண்ணு முழுக்க சுகத்தையும் பணத்தையும் நாடிக்கொண்டிருந்தது. அதே போல இன்னொருத்தன் அது எப்படி வருதுன்னு எல்லா போகங்களும் எனக்குத்தான் வேணும். ஹிரண்ய காட்சிப்பூ. காட்சிப்பூன்னா மெட்டேன்னு அர்த்தம். அதெல்லாம் தங்கத்தோட இருக்கணும், சேர தங்கத்தோட இருக்கணும், கட்டல் தங்கத்தோட இருக்கணும். இப்படின்னு அந்த தங்கத்துல அவ்வளவு ஒரு ஆசையோடு எல்லாம் என்னிடத்துலத்தான் இருக்கணும், என்னிடத்துல தான் இருக்கணும்னா இன்னொரு இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு மற்றவர்களை ஈசப்படுத்தி பண்ணி கொண்டிருக்கான். அதே போலயே ராவணன் கும்பகர்ணன். ரவயதிக்கு ராவணா, எல்லோரையும் துன்புறுத்தத்தினால அவனுக்கு ராவணன். கும்பகர்ணா, கும்பம் என்ன குடம், குடம் போன்றதான காதுகளை உடையவன். எதுக்காக? எல்லா ஊர்வம்பு முழுக்க அவன் கேட்டுட்டு இருக்கும். இப்படின்னு ஆரம்பிச்சு என்ன கேட்க வேண்டியதெல்லாம் சின்ன வயசுலேயே கேட்டுருந்தான். அதுக்கப்புறம் ஒரே தூக்கணும். அப்போ அது மாதிரியே மற்ற அரக்கர்கள், இந்த அரக்கர்கள் எல்லாம் என்ன பண்ணினா இப்படி எல்லா விதமான ஆசைகளையும் பேராசைகளையும் பற்றி அவளுடைய புலன்களை திருப்திப்படுத்துவதிலேயே வாழ்க்கையிலே ஒரு வசதியான தத்துவம் என்று அறிந்தார். இதனால என்னாச்சு, அவ சௌக்கியமா இருக்கட்டும், கஷ்டம் இல்லை. ஆனா அவளுடைய செயல்னால நல்லவர்களுக்கு கெடுதல் நடந்தது. மற்றவர்களுக்கு யாருக்கும் எதுவும் வரப்படாது. அவ பேசிக்கு நீடுதே வரவிடாம பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வேற யாருக்கையும் எது இருக்கக்கூடாது, எது எங்கே இருந்தாலும் அது எனக்குத்தான், எனக்குடையதான எண்ணம் வரைக்கும் வந்தது. அப்ப நல்லவர்களுக்கு துன்பம் வர ஆரம்பித்ததுமே பகவான் தர்மத்ராணாய
தர்மத்தை காப்பாற்றுவதற்காக வீரான் அசுரான் அந்தி வீரர்கள் அசுரர்களை கொண்டார். ஆகையால் ஒரு கிணறு வீரஹா, வீரர்களை கொண்டதுனால வீரஹா, அரக்கர்களை கொண்டார்கள். அரக்கனை ஏன் கொண்டார்கள்? பரித்ராணாய சாதூனாம் விநாசாய விஸ்வதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு காலத்திலையும் அர்த்தம். ஒரு யுகத்துல ஒரு அவதாரமும் சொல்லக்கூடாது. ஒரே சமயத்துல 4 அவதாரங்கள் வரலாம். ராமனாக அவதரித்தார், பரசுராமனாகவும் அவதரித்தார். ஒரே பகவானானவர் தான் அந்த சமுத்திர மகன சமயத்துல 3 அவதாரங்கள் எடுத்தார். ஒரு அவதாரமாக தான் இருந்து கொண்ட மலையை மேல் நோக்கி பிடித்துக் கொண்டார். கீழே இருந்த ஒரு அவதாரமாக அவர் ஆமையாக அவதாரம் பண்ணி பர்வதத்தை மேல நோக்கினார். தேவர்கள் பக்கத்துல இருந்து தானையும் அதை கடைஞ்சார். இப்படி ஒரே சமயத்துல 3 அவதாரம் எடுத்தார். அதே போலயே மோகினியா அவதாரம் இருந்த அமிர்தத்தை எல்லாருக்கும் கொடுத்தார். இப்படி ஒரு சமயத்துல ஒரு அவதாரம் தான் வரணும். அந்த யுகத்துல எனக்குடையதான் நிர்பந்தம் இல்லை. எத்தனை வேணுமோ அத்தனை அவதாரங்கள் பண்றார். ஒருத்தர் சொன்னார், சார் ஏன் சார் இந்த பதம் தூங்கிட்டு இருக்காரா? இவ்வளவு அட்டூழியம் நடக்கிறது இன்னும் வரலையே இருக்கிறது. நமக்கு அட்டூழியம் தெரியும். பகவான் பொறுமையோட இருக்கார். ஏன்னா அவன் தானா தெரிந்து கொள்வானா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன பண்ணிருக்காரு? சுகமும் துக்கமும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்காரு. துன்பம் வறுமையானால் அந்த துன்பத்தினால் நம்ம பாடத்தை அறியலாம். அந்த துன்பமே நமக்கு நல்ல வழிக்கு வர்றதுக்கு பாடமாக ஆகலாம். ஆனா அது ஆகட்டுமேன்னு பார்க்கணும். அவ அப்படி ஆகல, அவ்வளவுதான். அதுக்காக அவர் டக்குன்னு தப்பு பண்ணிதுன்னு அடிச்சு விட மாட்டார். கொஞ்ச நாள் அவருக்கே ஒரு வழியை பார்ப்பார். அதனால்தான் வரலையே தவிர இன்னும் ஏன் வரலையே பகவான் கேட்க முடியும். எதா எதா ஹி தர்மஸ்ய கிரானில் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சுஜாமியம் அப்படின்னு அதர்மம் ஒரு நிலைக்கு போன பிறகுதான் பகவான் வரைங்கிறார். அதான் அப்பப்ப வந்து தொந்தரவுப்படுத்தலைன்னு. அதனால தர்மத்திரானாய வீரான் அசுரான் அந்தீதி வீரா. அடுத்தது மாதவா இருந்து வருது. இந்த மாதவகாங்கிற நாம நமக்கு ரொம்ப பழக்கத்துல இருக்கு. இந்த நாமாவுக்கு என்ன அர்த்தம்? நம்ம சாதாரணமாக மான்னா அம்பாள், தவகான்னா ஆட்டுக்காரர், லக்ஷ்மியினுடைய ஆட்டுக்காரர். ஆயா நமக்கு மாதவன் வேறு மாவே நல்லா. இது ஒரு அர்த்தம். இது இல்லை என்று சொல்லல. ஆனா இந்த அர்த்தம் கீழே நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். ஆகையால் இதுக்கு வேற அர்த்தம் சொல்லணும்னு மாங்கிற என்ன? மா வித்யாத ஹரே புரோக்தா சத்யாகீதோ யதோ பவான் தஸ்மாத் மாதவ நாமாதி தவஸ்வாமீதி தப்சிதா. மாங்கிற பதத்துக்கு அம்பாள்னு அர்த்தம் சொல்லி மகாலட்சுமி தாயார்னு சொல்லி மகாலட்சுமி தாயாருடைய ஆட்டக்காரர் அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டோம். இது நல்லா இருக்கு. இந்த அர்த்தம் எல்லோருக்கும் மனசுலயே நிக்கிறது. அதை விட்டு போகலைன்னா காரணம் என்னன்னா எல்லோருக்கும் மகாலட்சுமி அனுகிரகம் வேணும், பணம் வேணும். அதனால எல்லோரும் இந்த அர்த்தத்தை ஒத்துக்கையா பொறுத்துட்டு இருக்காரு. ஆனா இதை விட உயர்ந்ததான ஒரு அர்த்தம் மான்னா என்னது? மா வித்யாத ஹரே புரோக்தா. பகவத் தத்துவத்துக்கு மா என்று பெயர். தர்காதாசனத்துல அம்பாளை தியானம் பண்ணினா அம்பாள் எதை கொடுப்பா? அதை கொடுக்குறா, இது கொடுக்குறா, வரிசையா அர்த்தப்பிரதா அபிப்பிரதா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஆனா நிஜமா என்னது? சிவஞான பிரதாயினி. அம்பாள் கொடுக்கக்கூடியதானே உங்களுக்கு சிவஞானத்தை கொடுக்கிறாள். சிவஞானம்னு என்னது? மங்களகரமான காரணம். எந்த அறிவு வந்தால் உங்களுக்கு சகல சேவங்களும் ஏற்படுமோ, முக்தி கிட்டுமோ, இந்த சம்சார பந்தம் உங்களுக்கு போகி விடுமோ, அந்த ஞானத்தை கொடுக்கிறாள். அதுதான் நிஜமான பலம். பணத்தை கொடுக்கிறா, ஐஸ்வர்யத்தை கொடுத்தா, அழகை கொடுத்தால் இதெல்லாம் நிஜமான சாஸ்வதமான ஒரு ஆனந்தம் இல்லை. இதெல்லாம் ஆணுஷங்கிக்கம், பை ப்ராடக்ட். பை ப்ராடக்ட் தான் ஒன்றை சொன்னா இன்னொன்று வருது. தங்கத்தை வாங்கினா ஒரு பையை கொடுக்குறாரு, அழகா இருக்கலாம். இதுக்காக போய் தாங்க போறாரு. இருந்தாலும் என்னன்னா ஒரு பெட்டியை கொடுக்குறான், ஒரு பையை கொடுக்குறான், அழகா இருக்கு, அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வருது. ஆனா நிஜமாக பகவத் அனுகிரகத்தினால் அவனுக்கு நமக்கு வரக்கூடியது என்ன? சிவஞானம்.
எந்த ஞானம் வந்தால் மறுபடியும் இந்த சம்சாரத்துல இவன் தத்தளிக்க வேண்டியது இல்லையோ அந்த ஞானத்தை கொடுத்தாள். அதே போலயே அந்த அறிவுக்கு மானு பேரான், சிவஞானத்துக்கு மானு பேர். மாத வித்யாஹரே புரோக்தா, அந்த பிரம்ம ஞானத்திற்கு மா என்று பெயர். அதனால மாத வித்யாஹரே புரோக்தா சத்யாகீஷோ யதோ பவான், அந்த அம்பாளுக்கு ஈஸ்வரனா தாங்கள் இருக்கிறீர்கள், ஆகையால் உங்களுக்கு மாதவா என்று பெயர். பிரம்மஞானம் வருவதற்கு நமக்கு வழியை காட்டுபவர். யார் அனுகிரகம் இருந்தால் இப்பிறவியிலேயே நாம் பிரம்ம ஞானத்தை அடையலாம். இந்த பிரம்ம ஞானத்தை அடைகிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா இந்த பிறவியில தான் அடைய முடியும். அவருடைய அருள் இருந்தால் நாம அறிய முடியும். ஆகையால் தான் அம்பாளை சொல்லும் பொழுது திருஷா திராகியஸ்யா தரதளிதல் இவப்பலருஷா தைரியாம்சம் தீனம் சபய கிருபையா மாமபி சிவே. இவ்வளவு ரொம்ப எதுவும் பண்ணாமல் சம்சாரமே சரணம் என்று வீட்டுக்குள்ளேயே அலைந்து கொண்டிருக்கிறேனே தெரியாது. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தபஸ் பண்றேன்? ஒரு 10 நிமிஷம் சொல்ல முடியுமா? ஜெபம் பண்றோம்னு சொல்லாம இல்ல 1 மணி விட்டுருக்கோம். மீதி 15 மணி நேரம், 8 மணி தூக்கம் ஒண்ணும் பண்ண முடியாது, விடுங்க. அது யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியும். ஆனா முடித்திருக்கக்கூடியதான நிலையில 16 மணி நேரத்துல நம்ம நிஜமாக பகவானுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். கதவு திறந்து சுவாமியை பார்த்து ஹலோன்னு சொல்லிட்டு போறேன் சார். அவ்வளவுதான் நமக்கு டைம் இருக்கு. வேற டைமே இல்லை. ஆபீஸுக்கு போனோம், அங்கே போகணும், இங்கே போகணும், வீட்டுல இத்தனை காரியக்கிரமங்கள் இருக்கு. முதல்ல வாழ்க்கை நல்லா இருந்தா தானே நீதியெல்லாம் பகவானை பார்த்துக்கிறதுங்கிற. அப்ப என்னாச்சு, நமக்கு லௌகிக விவகாரங்களுடைய வாசனை இவ்வளவு ஏறுறது, பகவத் சம்பந்தமான வாசனை ரொம்ப கஷ்டம், ரொம்ப குறைச்சலாக இருக்கு. ஆனால் அதுவும் நமக்கு வரணுமேயானால் அதுக்கு என்ன பண்ணா அவர் அனுகிரகத்தினால் தான் வரணும். அதற்காக சத்யாகீஷோ யதோ பவான், அந்த பிரம்ம வித்தியும் நமக்கு வரும்படி பண்ணக்கூடியவர் பரமாத்மா. தஸ்மான் மாதவ நாமாதி, ஆகையால் பிரம்ம வித்தியை கொடுக்கக்கூடியதான உருவமாக இருக்கிறார். அதனால அவருக்கு மாதவான்னு. மாதவ பதத்துக்கு என்ன அர்த்தம்? லக்ஷ்மிபதினு ஒரு அர்த்தம். 2வது ஞானத்தை கொடுக்க வல்லவர். அதனால தஸ்மான் மாதவ நாமாதி தவஸ்வாமி சப்திகா. அதனால லோகத்துல தவஹான்னு சொன்னா சுவாமின்னு அர்த்தம், ஆட்டக்காரர்னு அர்த்தம் இருக்கு. இங்க என்ன அர்த்தம்? சுவாமி, உடையவர், எல்லாவற்றையும் அழிக்க தகுந்தவர். சார் பகவானுடைய அனுகிரகம் இருக்குமையானா உங்களுக்கு பிரம்ம ஞானம் வரும். அதனால்தான் தினந்தோறும் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிக்கணும். சஹஸ்ரநாமத்தை விடாம நம்ம படிக்கணும். ஏன்னா அவர் மாதவர். இப்பிறவிலேயே நமக்கு அறிவை கொடுப்பார். ஏதோ சின்ன வயசுல தான் விட்டு விட்டோம், வயசான பிறகாவது அவரை பிடிச்சுண்டு இனிமேல இந்த பிறவியை போருமப்பா. எத்தனை வேஷங்கள் கட்டியாச்சு. டிராமா ட்ரூப்ல இருந்தார் சார். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேஷம். அது என்னன்னா இந்த 11th மேன் மாதிரி, யார் வரலையோ டிராமால அந்த வேஷம் கட்டுனான் போடணும். எல்லா டைலாகும் அவருக்கு நொற்றுவா இருக்கணும். ஒவ்வொரு நாளைக்கும் வருவான். இன்னைக்கு பீமனா வேஷம் போட்டா நாளைக்கு திரௌபதியா வேஷம்னா அந்த மாதிரி இன்னைக்கு வரல. அடுத்த நாள் என்னன்னா இன்னொரு கீச்சகனா வேஷம் போட்டார். நேற்று அடிச்சா இன்னைக்கு அடி வாங்கிட்டான். என்னையா விவகாரம் அப்படின்னு இப்படி அழுத்து போச்சு. ஒரே டிராமாவை 100 தரம் போட்டா எல்லாமும் நொற்றுவாயிடுச்சு. இருந்தாலும் அவங்க தாங்க முடியல. கேட்கிறார், அலனித்தி வாகேவ நித்ராணனம். எத்தனையோ பிறவைகள்ல எத்தனையோ வேஷங்கள் கட்டி கட்டி ஆச்சு சுவாமி. போரும் இது மேல எந்த வேஷமும் எனக்கு போடணும், எனக்குடையதான ஆசை இல்லை. போரும்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க. அலனித்தி வாகேவ நித்ராணனம். இந்த போரும் என்று நீங்க சொல்லுங்க. போறோம்ப்பா, இது மேல என்ன இடத்துல வா அப்படின்னு சொல்லுங்க. அது போருமே அப்படிங்கிறார் ஒரு மகாத்மா. அது மாதிரி அந்த அறிவு நமக்கு வேணும் என்று கேட்கிறான் பார்த்தீங்களா, அது மாதவராங்கிற பதத்துக்கு அர்த்தம். ஆணா பிறந்தாச்சு, பெண்ணா பிறந்தாச்சு, மாடா பிறந்தாச்சு, பிதாச்சியா பிறந்தாச்சு. நமக்கு எத்தனை வேஷங்கள் எத்தனை ஆயிருக்கு. இருந்தாலும் நமக்கு இந்த ஆசை போகாது. அது வேணும், இது வேணும், இது வேற ஒன்றும் வேண்டாம், உன்னுடைய திருவடியே போரும் என்று நமக்கு அந்த அறிவு வரணுமையானால் அதுக்கு என்ன வேணும்? பகவத் அனுகிரகம் வேணும். அவருடைய நினைவு இல்லாமல், அவருடைய ஆட்சி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதற்காக அவருடைய ஆட்சியை நம்ம பெறணுமேயானால் அவருடைய மாதவனாங்கிற நாமாவை நம்ம சொல்லணுங்கிறதுக்காக தான்
ஏயம் கீதா நாம சகசிரம். தினந்தோறும் பகவத்கீதை ஒரு ஸ்லோகமானது பார்த்தீங்க, பகவான் நாம 1000 நாமாக்களும் சொல்லுங்க, இப்பிறவியே கடைசி பிறவியா இருக்கட்டும் உங்களுக்கு அப்படிங்கிறார் ஆச்சாரியர். அப்படி மாதவா இப்படின்னு ஹரிவம்சம் சொல்லு. அதுக்கப்புறம் பகவானுக்கு மது அப்படின்னு பேர். மதுன்னா தேனுன்னு அர்த்தம். அந்த தேனானது மனுஷியாருக்கு எப்பொழுதும் சிரிப்பா இருக்கு, நன்மையை கொடுக்கிறது, ரொம்ப பிரீதியை உண்டு பண்றது. சக்கரை அப்படி இல்லை. ஞாபகம் கொஞ்சம் சக்கரை சாப்பிட்டேன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஏன்னா ஒரே கஷாயமாக்கிட்ட அப்படிங்கிறது. காஃபியில 1 ஸ்பூன் போடணும், சில பேர் 2 ஸ்பூன் போட்டுக்கிற. ரொம்ப இஷ்டம் நினைச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப இஷ்டமானவரும் மாமா 4 ஸ்பூன் போட்டான். வாயில வைக்க முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல போயிடுச்சுன்னா சிரிப்பு உங்களால் தாக்க முடியாது. அந்த சர்க்கரைங்கிறது ஓரளவுக்கு தான் முடியும். ஆனா தேன் அப்படி இல்லை, எவ்வளவு இருந்தாலும் நீங்க குடிக்கலாம். அந்த தேனானது எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா ரொம்ப திணிப்பு இருக்காது அது. அதோட இல்லாமல் சரீரத்துக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது தேன். இந்த சர்க்கரை இருக்க பார்த்தா, இந்த சர்க்கரையானது சுகர் இருக்கிற சாப்பிட்டெல்லாம் செவ்வாய் ஏற்படும். தேன் அப்படி இல்லையா, நிஜமான தேனா இருந்தால் அந்த தேனானது எப்படி அது புஷ்பத்தினுடைய ரசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. அந்தந்த புஷ்பங்கள் இருக்கு, புஷ்பங்களுக்கு மேல அந்த வண்டானது உட்கார்ந்து அது பருகின பிறகு அந்த மிச்சத்தை கொண்டு வந்து அங்கே வைக்கிறது. ஞாபகம் தேன் எப்படி உண்டாகிறது, அது தானே கொண்டு வந்து வச்சிடல. நாமெல்லாம் மனுஷியால என்ன பண்றோம், உத்தியோகத்தை வந்து காசை வாங்கிட்டு வந்தோம். காசை வாங்கி முதல்ல எப்படி இதை கட்ட அது கட்ட இது கட்டன்னு கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் இருந்தா கொஞ்சமா சாப்பிடணும். இவன் உத்தியோகத்துல இருக்கிறத வந்து முழுக்க இவன் அனுபவிக்கிறானோ இல்லை. இது சாதாரணமாக மனுஷியாளுக்கு. ஆனா அவைகள்லாம் என்ன, முதல்ல அது சாப்பிடணும். வயதை நிறைய சாப்பிட்டவர்தான் மற்ற காரியங்கள் பண்ணும். பிறகு ஆற்றுக்கு வரப்ப நானும் கொஞ்சம் கொண்டு வரேன்னு கொண்டு வந்து அந்த தேனடையில வைக்கணும். எதுக்கு சார் நம்ம நினைக்கிறோம் வர ரெய்னி டே சேவ் பண்ணு அப்படின்னு. அதுக்கு ரெய்னி டே எல்லாம் கிடையாது, அதுக்கு ஹாலிடே எல்லாம் கிடையாது, லேட்டா போறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நமக்கு தான். காலம் எழுந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறது இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற பட்சிகள்லாம் பார்த்தீங்களா, நீங்க தூங்கி கொண்டிருந்தாலும் அது கட்டக்கத்தான் சத்தம் பண்ணும். காலமா வண்டிக்காத ஒரு நாள் 4 மணிக்கு எழுந்து பாருங்க, அது அப்பவே பிஸி ஆயிடுது. வேகமா போறது, ஏதோ காரியத்தை பண்றது, எல்லாம் முடிச்சுட்டா அதே போல சேர்த்து வச்சிருந்தேன். அந்த சேர்த்து வச்சதான தேன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது திருப்தியை கொடுக்கும் மனுஷனுக்கு. ஏண்டான்னா திருப்தியா சேர்த்து வச்சது. நாம தான் அதிருப்தியா சேர்த்து வைக்கிறோம். எவ்வளவு காசு வந்தாலும் போராது, இன்னும் வேணும் இன்னும் வேணும். இந்த இன்னும் வேணும் எனக்குரியதான எண்ணத்துல அலைஞ்சுட்டு இருக்கான் பார்த்தல, அவனுக்கு நிஜமா இன்னைக்கும் திருப்தி வராது. இருக்கிறது பகவான் இவ்வளவு கொடுத்திருக்காரு இன்னைக்கு, சரி போறோம்னா அதுக்கப்புறம் நீங்க முயற்சி பண்ணப்படாது, அதிகமா சம்பாதிக்கப்படாதுன்னு நான் சொல்லலை. படிக்க வேண்டாம், நமக்கு வந்தது போறது இதுலயே நிரங்கிறது அப்படின்னு சொல்லலை, சோம்பேறியா இருக்கும்படி சொல்லலை. ஆனா இன்னும் வரலையேன்னு கவலைப்படப்படாது. இந்த திருப்தியோட எந்த செயல் பண்ணுகிறீர்களோ அது மனசுக்கு திருப்தியை கொடுக்கும். அது திருப்தியோட சேர்ந்து இருக்கிறதுனால அது மனசுக்கு பிரீதியை கொடுக்கிறது. ஆகிய தேனானது பிரீதியை கொடுக்கிறா போல மனுஷனுக்கு எல்லோருக்கும் பிரீதியை கொடுக்கிறவர் பகவான். ஆகையால் அவருக்கு என்ன பேரு, மதுன்னு பேரு. யதா மது பராம் பிரீதி உத்பாதயதி. மனுஷியாளுக்கு உத்தமமான மிக சிறந்ததான சந்தோஷத்தை எப்படி தேன் உண்டாக்குகிறதோ அயமபி பரமாத்மாவும் மனுஷியாளுக்கு அப்படி நிஜமான ஒரு சந்தோஷத்தை ஆனந்தத்தை அளிக்கிறார். ததா அயமபி ததா இது மது. இதுவரைக்கும் நல்லா இருக்கு. யாரோ ஒருத்தர் வியாக்கரணம் வச்சு வந்திருக்காரு சார், மதுனி அப்படித்தானே சொல்லணும். மதுங்கிற சொல்லாவது நியூட்டர் ஜெண்டரோ இல்லையா, அது மதுன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது சொன்னேன் அப்படின்னா மதுத்வா ஆரகம் ருஷியை சொல்லியிருக்கார் வேதவியாசர், அவ்வளவுதான். ஸோ மது தான் சொல்லணும். ஆனா மது அப்படின்னு சொல்லிட்டார். பெரியெல்லாம் சொன்னது அது மைதினி அப்படின்னு. ராமனுக்கு சீதையை கொண்டு போய் கொடுங்கோ அப்படின்னா தாசரதாயானுங்கிறார். தாசரதையேன்னு சொல்லணும். தாசரதை இக்காராங்க அறைய மாதிரி தாசரதையேன்னு தானே சொல்லணும். நீங்க போய் வால்மீகி எல்லாம் கேட்கக்கூடாது, அவர் அந்த ஆனந்தமான நிலையில சொல்லிவிட்டார், அவ்வளவுதான். நீங்க எழுதினா தப்பு.
விவகாரம் என்ன? ரிஷிகள் சொன்னா ரைட். வேதத்துல போய் பத்திரம் கர்ணேதி சொல்றது தப்பு சார். வேதம் சொல்லாம நீங்க நீங்க சொன்னா கர்ணையேன்னு சொல்லணும். வேதம் கர்ணேதின்னு சொல்லணும். அதே மாதிரியே மது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்க மது அப்படின்னு சொல்லிருக்க ஆசிரமம். அதனால யதா மது பராம் பிரீதி முன்பாதையது அயமைப்பை ததா இது மது. அப்படி ஆசிரம் இல்லைன்னு சொன்னா ஆச்சார குவிதத்தினால அது போல இவர் நடந்துக்கிறாருங்கிறதுனாலையும் மதுன்னு சொல்லலாம். ஆசிரம் சொல்லி கோபம் வர வேண்டாம். ஆச்சார கிருபந்தத்தினால சொல்லலாம் விவகாரம் முழுக்க. இப்படி பகவானுடைய நாமக்கள்ல நாம் வேத்யோ வைத்தியஸ்ததா யோகி வீரா மாதவோ மது அது வரைக்கும் பார்த்தோம். அதீந்திரியோ மகாமாயோ மகோத்சாஹோ மகாபல அப்படிங்கிற மேல இருக்க கொடி நாமக்கள் அடுத்த சனி